முன்வரிசையில் அமர்ந்து கவனித்த எல்லா தலைவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே கைதட்டி சிரிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு கண்டிப்பா அவர் யாருன்றது தெரிஞ்சிருக்கும். இதுக்கு காரணமாக இருந்த இந்த பாடலுக்கு ஏற்பாடு பண்ணி அவர் அந்த கலை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த நம்மளுடைய அந்த மாநாட்டை நடத்தக்கூடிய எடப்பாடியார் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த பாட்டு பாண்டவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும். இதைத்தான் நாங்க கேட்கிறோம். மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் தமிழக முதல்வர் காதுக்கு போனா உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்கிறாரு. அப்படிப்பட்ட இந்த ஆட்சியில பெண்களுக்கு ஒரு நல்லாட்சி நடக்கணும்னாக்கா, ஒரு பாதுகாப்பு வேணும்னாக்கா, இது மாதிரி பேசுறத வன்மையா உடனடியாக கண்டிக்கணுன்றதுக்காகத்தான் இமீடியட்டா நாங்க முந்தானத்தில் நடந்த விஷயத்தை இப்பயே மகளிரின் சார்பில் இந்த புகாரை நாங்க தெரிவிக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இது மட்டும் இல்ல, இனிமே இது மாதிரியான விஷயங்கள் வெளியில வந்துச்சுன்னா மகளிர் சார்பில் அடுத்த என்ன விதமான ஆர்ப்பாட்டங்களோ அல்லது நாங்க இறங்கி செய்யறதுக்கு களத்துல இறங்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கறத இந்த நேரத்துல தெரியப்படுத்திக்கிறேன்.